இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO சார்பாக நடத்துகிறாங்க. இது எதுக்குன்னா சார், நம்மளுடைய லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி அதை இன்கேஸ் ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தைகள் இஷ்யூ அது ரிலேட்டடாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதுல ரொம்ப இது குறிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இதோட ட்ரைனிங் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். அது ரிலேட்டடாக நிறையா சொல்லியிருக்காங்க. அது கடந்த ஆண்டில் நடந்ததெல்லாம் என்னன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு என்ன நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாங்கிறது நம்ம தெளிவாக பண்ணுவோம் சார். ஆமாம் சார். ஆனால் சில இடத்துல வந்து வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலங்க வரக்கூடியவங்க குறைஞ்ச வயசில் இருக்கவங்க இல்லை சார். நாங்கள் லாஸ்ட் வீக்கு டிஷ்ஷு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஃபேக்ட்ரிஸ் எதுலேயுமே இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தீர்மானமாக கொண்டு செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த மாதிரி முற்றிலும் தவிர்க்கணுங்கிறத அரசோட முழு கவனமாக இருக்குது. அந்த மாதிரி 1-2 இருந்தாலும் அதையும் சரி செஞ்சுருவோம் சார். சார் கிட்டத்தட்ட சிவகாசியில் சார் 130 ஃபேக்ட்ரிஸ்க்கு மேலே இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். தென் அது ரிலேட்டடாக சேஃப்டி மெஷர்ஸ் வேறு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம மும்முரமாக நம்ம டிஷ் மூலியமாக செஞ்சுக்கிட்டு வரோம் சார். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணுறோம். இன்னொன்று சிவகாசிங்கிறது ரொம்ப அதுக்குன்னே அந்த நம்ம அந்த பட்டாசு தொழிற்சாலை ரொம்ப அபாயகரமான அசாடஸில் இருக்கிறதுனால ரொம்ப மும்முரமாக கவனிச்சுக்கிட்டு வரோம் சார். அதை என்னென்னு ஃபாலோ நீண்ட நாள் கோரிக்கை அந்த பட்டாசு நீண்ட நாள் கோரிக்கை இன்சூரன்ஸ் வந்து சரியாக அவங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து வழங்கப்படலை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் அதெல்லாம் சரி செஞ்சு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ரெஸ் நோட்டாக கொடுக்குறோம் சார். பட்ஜெட்டில் வந்து நம்ம பேசினதை இப்போ நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது சார். பட்ஜெட்டில் வரும்போது உங்களுக்கு நல்ல தெரிவாக சார் நிறைய கண்டிப்பாக சார் நிறையா இல்லை சார் ஒரு நிமிஷம். நிறையா ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க சார். எது அரசுனால மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை நம்ம சரியாக பண்ணுறது தான் சார் நம்மளோட. சார் கடந்த ஆட்சியை பற்றி நம்ம இப்போ பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சரையும் பார்ப்போம். தேங்க்யூ சார். ப்ளீஸ்